பிறவி இல்லாமல் செய்து கொள்ளுகிறவன் கெட்டிக்காரன். அடாடாடாடாடா. ஆனால் பிறவி இல்லாமல் செய்கிறவன் யார் தெரியுமா? சிவபெருமான் ஒருவனே. என்ன காரணம்? அவனுக்கு தான் பிறவி இல்லை. அப்புறம் எல்லா சாமியும் பிறக்கும் இறக்கும். பிறக்கிற சாமி இறக்கிற சாமியை சேர்ந்தோம்னா நாமும் பிறக்கணும் இறக்கணும். பிறக்காத சாமியை சேர்ந்தோம்னா நாமும் பிறக்க மாட்டோம். மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றியோடு. இதில் விளங்குதா? ஆகையினாலே பிறவி இல்லாமல் செய்கின்றவன் சிவபெருமான் ஒருவனே. அது திருவாத ஊரடிகள் புராணத்திலே கடவுண்மா முனிவர் பாடுறாரு. திருவாத ஊரடிகள் மாணிக்கவாதர் புராணத்திலே கடவுண்மா முனிவர் பாடுறார். எப்படி பாடுறாரு தெரியுமா? இப்படி ஆடுறாங்கல்ல நடராஜர், இப்படி ஆடுறாருல்ல, இந்த குறிப்பை பாருங்க. இந்த கம்பீரமான இந்த பார்வையும் இந்த அபிநயமும் எதை குறிக்குது தெரியுமா? நல்ல கவனமாக கேட்குறீங்களா? இந்த கம்பீரமான பார்வையும் இந்த குறிப்பும் அபிநயமும் எதை குறிக்கிறது தெரியுமா? பிறவியை ஒழித்து முத்தியை கொடுக்கறதுக்கு நான் தான் கெட்டிக்காரன் என்று காட்டுதான் அந்த அந்த நடனம் நடனம் நடனம். நன்னும் பிறவி ஒழித்துயிர்க்கு நலஞ்சேர் முத்தி கொடுப்பதற்கு எண்ணுஞ்சமய கடவுளரில் யானே வல்லன் என பதமேல் வண்ணந்துகள் போர் கடலணிந்து நன்னும் பிறவி ஒழித்து உயிர்க்கு நலஞ்சேர் முத்தி கொடுப்பதற்கு எண்ணுஞ்சமய கடவுளரில் யானே வல்லன் என பதமேல் வண்ணந்துகள் போர் கடலணிந்து மதுகை